Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல முள்ளங்கி வச்சு சூப்பரான ஒரு காரக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுப்புல வந்து ஒரு கடாய் வச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கோங்க. எல்லா பக்கமா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இப்படி ஊத்திட்டோம் அப்படினா கொஞ்சமா எண்ணெய் ஊத்துனோம்னாலே நல்ல தாளிப்புக்கு வந்து தீயாம நல்லா வரும். ஸோ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். பேசிக்கான தாளிப்பு தான். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயமும் சேர்த்துக்கலாம். பேசிக்காக எப்பயும் நான் போடுற அதே தாளிப்பு தான், பட் நான் மிளகு மட்டும் சேர்க்கல. ஸோ இந்த தாளிப்புலாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 செகண்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா சாஃப்டாக சுருங்கி வர அளவுக்கு மட்டும் வதக்கிக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. நமக்கு இப்படி வதங்கிச்சுனாலே போதும், நமக்கு கேரமலைஸ் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ பேசிக்காக நம்ம எல்லா குழம்புக்கும் பண்ணுறது தான். இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அது உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுடுங்க ஒரு வாட்டி. இந்த குழம்புக்கெலாம் வந்துட்டு நம்ம ஈக்குவலாக போடுவோம் வெங்காயம் தக்காளி, பட் முள்ளங்கி குழம்புக்கு வந்து தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லைனா ஒரு மாதிரி சலிப்பு வாடை வந்துடும். ஸோ தக்காளி ஒன்று சேர்த்தோம் அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் வதக்கிக்கலாம். இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயில் வதங்குறப்போ அது கூட உப்பு சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். யூஸ்வலாக எல்லாம் வந்து குழம்பு கரைச்சி தான் ஊற்றுவாங்க, பட் நான் அப்படி பண்ண மாட்டேன், எல்லாமே எண்ணெயில் போட்டு தான் வதக்குவேன். பாருங்கள், தக்காளி நல்லா மேஷாக குக்காகி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 2 பெரிய முள்ளங்கி வந்து நிலா மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை எண்ணெயிலே வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கியை நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைங்களா முள்ளங்கியில், ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த மிளகா பொடி வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மிளகா பொடி நாங்கள் சேலுக்கு கொடுக்குறோம். மீதி பொடி வெரைட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சேலுக்கும் கொடுக்குறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ மிளகா பொடி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு வாட்டி. கலந்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க, ஒரு கிளாஸ் அளவுக்கு. முள்ளங்கி குழம்பு நம்ம ட்ரை பண்ணி அது வந்து சொதப்பல் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் நிறைய பேர் வந்து புளி தண்ணி ஊற்றிடுவாங்க. முள்ளங்கிக்கு மட்டும் புளி தண்ணி உடனே ஊற்றக்கூடாது. வெறும் தண்ணி ஊற்றிட்டு முள்ளங்கி பாதி வேகிறதுக்கு வரைக்கும் டைம் கொடுக்கணும். முள்ளங்கி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி தண்ணி ஊற்றணும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் வடிஞ்சு நல்லா வெந்திருக்கு. இதில் புளி கரைச்சல் தண்ணி ஊற்றிக்கிறேன். புளி ஊற்றுறதுலேயும் இன்னொரு டெக்னிக் இருக்குங்க. நம்ம வந்து ரொம்ப புளி ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்காது. முள்ளங்கிக்கு வந்து ரொம்ப புளிப்பு வந்து சேராது. நம்ம வந்து சின்ன ஒரு கோலி குண்டு சைஸ் புளி மட்டும் கரைச்சிக்கோங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. நிறைய ஊற்றுனீங்க அப்படின்னா வெறும் புளி சாப்பிட்ற அந்த ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ புளிப்பு வந்து பார்த்த அளவாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். முள்ளங்கி வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இன்னொரு 5 நிமிஷம் ஓப்பன்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃப்ளேம் ஆயிலே வச்சு கூட கொதிக்க வச்சுக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட முள்ளங்கி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பூண்டு அந்த மாதிரி எதுவுமே உரிக்க தேவையில்லாமல் சட்டுன்னு ஈஸியாக ரெடி ஆகிடுற மாதிரி ஒரு காரக்குழம்பு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி டைரிஸில் இருக்கிற மீதி வீடியோஸையும் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
முக்கியமாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.